அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ மோடி அவர்கள் பல பேச்சுக்கள் பேசிட்டு கடைசியாக காந்தியை தொட்டிருக்காரு. காந்தியை தொட்டவன தான் இந்தியா முழுக்க அவர் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகிறாரு. காரணம் காந்தியை இப்போ தொட்டதுனால இப்போ அவரை மக்கள் கதற விடுறாங்க. அப்போ என்ன காந்தியை தொட்டு மோடி அவர்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிற சில நிமிட செய்திகள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கேட்கறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மகாத்மா காந்தியை பற்றி மோடி அவர்கள் பேசிய பேச்சு அவருடைய அறியாமையை காட்டுது, அவருடைய ஒரு முதிர்வு குறைவை காட்டுது. காந்தின்னு ஒரு சினிமா படம் வெளிவந்த பிறகுதான் காந்தியை பற்றி மக்களுக்கே தெரிய வந்துச்சுன்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்படி பேசிட்டு இன்னும் என்ன சொல்றாரு, நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் இவங்களையெல்லாம் உலகமே அறிஞ்சிருக்காங்க. ஆனா நம்முடைய காந்தியை நம்ம அங்கெல்லாம் கொண்டு போக தவறிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமா உருக்கமா கவலைப்பட்டு பேசுற மாதிரி மோடி பேசியிருக்காரு. இதுல என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னா, காந்தி அவர்கள் இதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாதுங்க. இந்த காந்தின்னு ஒரு சினிமா படம் வந்தவர் தாங்க காந்தியை பத்தி ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி மோடி பேசிய இந்த பேச்சை பலரும் வலைதளங்களை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணமா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஓ அப்படியாங்க, அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது கூட காந்தி தாங்கிறத நாங்கள் அந்த படத்தை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க கூட சொல்றாங்களாங்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஜோக்கு பத்தியலா. பிரிட்டிஷ்காரங்களே சொல்றாங்களாம், ஆமாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்திதேங்கிறத நாங்கள் அந்த காந்தி சினிமாவை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு பிரிட்டிஷ்காரங்களே சொல்றாங்கன்னு சிலர் கமெண்ட்ஸ் பண்றாங்க வலைதளங்கள்ல. இன்னொரு என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த நோட்டு இருக்கு பார்த்தா இந்தியா நோட்டு, அதில் காந்தி படத்தை போட்டிருக்காங்கல்ல, அது கூட அந்த காந்தி சினிமாவை பார்த்துட்டு தாங்க போட்டாங்க. அதுக்கு முன்னாடி யார் படம் போட்டிருக்கோம், ஒருவேளை அந்த பாரத் மாதாக்கு அவங்க படம் போட்டிருந்தாலும் போட்டிருக்க அப்படின்னு நக்கல் பண்றாங்க. இன்னும் ஒரு என்ன சொல்றாரு, எம்பி இருக்காங்கல்ல மதுரை எம்பி சு வெங்கடேசன் சொல்றாரு, பாரதி ராஜா ஒரு புதுசா ஒரு படம் எடுத்தாருங்க, வேதம் புதிதுன்னு ஒரு படம் எடுத்தாருல, அந்த வேதம் புதிதுன்னு ஒரு படம் எடுத்த பிறகு தாங்க வேதம்னு ஒன்று இந்த உலகத்தில் இருந்துச்சுன்னு உலக மக்களுக்கே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு அவர் எம்பி வெங்கடேசன் சொல்லியிருக்காரு. கார்கே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அதாவது இயங்கிய உலகத்தில் வாழ்ந்த பல நாடுகளில் காந்தி அவங்களுடைய சிலையை இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். வெளி உலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்லாம் காந்தி அவர்களை போராட்டம் போட்டிருக்கிற அளவில் அவர் சிலை வச்சிருக்கிறாங்க. உலகம் போல சுத்தின மோடி ஏன் அதையெல்லாம் போய் பார்க்கலையா அப்படின்னு இந்திய தேசிய காங்கிரஸுடைய தேசிய தலைவர் கார்கே கேட்டிருக்காரு. இதுக்கு மேல ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு, கோச்சே வழியில வந்தவங்களுக்குலாம் காந்தியை பத்தி தெரியாதுங்க அப்படின்னு கடுமையா விமர்சிச்சுட்டு சொல்றாரு. உலகம் முழுவதுமே எதிர்த்து, அதாவது உலகம் முழுவதும் உள்ள இருளை எதிர்த்து போராடுற வலிமை கொடுத்த சூரியன் தாங்க நம்மளுடைய மகாத்மா காந்தி. யார் சொல்றா, ராகுல் காந்தி சொல்றாரு. மார்ட்டின் லூதர் கிங்கா இருக்கட்டும், நெல்சன் மண்டேலாவா இருக்கட்டும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா இருக்கட்டும், உள்ளிட்ட எல்லாருமே காந்தியடியால ஈர்க்கப்பட்டவங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, காந்தியை பார்த்து தாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் வேகமாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான இந்திய மக்கள் காந்தியடிகளுடைய அஹிம்சை பாதையை பின்பற்றி தான் வாழ்றாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி அவருடைய பதிவு போட்ட ராகுல் காந்தி சொல்றாரு, இந்த நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்லாம் காந்தியை பார்த்து தாங்க அவங்க ஒரு உற்சாகம் பண்றாங்க. ஆனா நம்ம பிரதமர் மோடி என்ன பண்றாரு, இது அப்படியே தலைகீழா மாற்றி மார்ட்டின் லூதர் கிங்க தெரியுது, நெல்சன் மண்டேலாவை தெரியுது, காந்தி யாருக்கு தெரியலைங்கிற மாதிரி காந்தியை ரொம்ப தரத்தை குறைச்ச ஒரு பேசுற மாதிரி தெரியுதுங்கிற வருத்தத்தை தான் இந்த ராகுல் காந்தியோட பேச்சை வெளியிடுது. இது இருக்கட்டும், அப்ப அவர் பேசுறது என்ன தெரியுது, மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலாவை விட பிரபலம் இல்லாதவர் தான் இந்த மோடி, இந்த காந்தி அவர்கள் பேசுற மாதிரி தெரியுது. இதைத்தான் ரொம்ப வருத்தமா சொல்றாரு. அது நடந்து வந்துகிட்டே இருக்காரு. ராகுல் காந்தி நடந்து வர்றப்ப அவர் பேச்சில் சொல்லக்கூடிய இதுதான், மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா இவங்களை புகழ்ந்தும் காந்தி பிரபலம் இல்லாதவரை போலையும் மோடி பேசியிருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. காந்தியை விட பெரிய ஆளா தன்னை காமிச்சுக்கிறதுக்கு தான் மோடி இது போன்ற பேச்சுக்களை பேசுறாங்களோன்னு பலரும் வலைதளங்கள்ல சந்தேகப்படுற மாதிரி பேசுறாங்க, பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, சமீபத்தில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தான் பயாலஜிக்கலா பிறக்கல, நான் மனித பிறவியே அல்ல, கடவுள் தான் என்ன இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நல்லா பாருங்க, மோடி அவர்கள் எல்லா மனிதர்களும் சராசரியா பிறக்கிற மாதிரி அவர் பிறக்கலையாம்.
அவர் வந்து கடவுளை நேராக வந்து அப்படியே பூமிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. இப்போ அந்த பேச்சுக்கும் இப்போ மோடி அவர்கள் வந்து காந்தியை வந்து யாருக்குமே தெரியல, காந்தி படம் வந்தவரை தான் தெரியுதுன்னு காந்தியோடைய புகழை குறைச்சி பேசியிருக்கிறதுக்கும் அவர் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப மகாத்மாவோட பரமாத்மாவான நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லாமல் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லி தன்னை விளம்பரப்படுத்துகிற முயற்சியா இந்த மோடியுடைய முயற்சி இருக்குமோன்னு சொல்லி அரசியல் நோக்கர்களெல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்படி கடுமையாக எல்லாரும் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவில் இந்த மோடி அவர்கள் பேசக்கூடிய பேச்சு வந்து இவரை வந்து பிரபலப்படுத்திக்கிறதுக்காக பேசுகிற பேச்சு. ஆனால் காந்தி தான் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்காக போராடினாரு, அஹிம்சை வழியில் போராடினாரு, எல்லா மக்களும் இந்த நாட்டுக்கு உரியவங்கிற ஒரு சமத்துவத்தை போதிச்சாரு, மதச்சார்பற்ற நாடுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை ஏற்படுத்தினவர் தான் இந்த மகாத்மா காந்தி. அதனால தான் எல்லாரும் அவரை மகாத்மான்னு போட்டுறாங்க. அப்படி சுதந்திர போராட்டத்திற்காக போராடினவர் தான் காந்தியும் காந்தியுடைய காங்கிரஸும். ஆனால் இந்த மோடி அவர்களோ மோடி சார்ந்திருக்கிற பாரதிய ஜனதாவோ ஆர்எஸ்எஸோ இந்த சுதந்திரத்திற்காக ஒரு சின்ன வேலை ஒரு அடி கூட எடுத்து நிறுத்தலை கிடைங்க. அதனால சுதந்திரத்துக்கு இவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காந்தி அவர்களையே சிறுமைப்படுத்தி தங்களை பெரிய ஆளா காட்டுறதுக்கான முயற்சிகளை தான் இந்த முயற்சியை நாங்கள் நம்புகிறோம்னு சொல்லி பலரும் பேசுகிறாங்க. இது சரியா? மோடி அவர்கள் வந்து இப்படி காந்தி அவர்களை வந்து காந்தி சினிமா வந்த பிறகுதான் உலகுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு பேசின கருத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகளை வந்து எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் காட்டும். நீங்க விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.